ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்முடைய பிள்ளைகளை வளர்த்துறதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எதுல அப்படின்னு சொன்னா, நம்ம ஆரம்பத்துல நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்குறோமோ அது கடைசி வரைக்கும் நம்முடைய பிள்ளைகளை தொடரும். சில பிள்ளைகளுக்கு ஆரம்பத்திலே நல்ல ஊட்டச்சத்தே இருக்காது பாருங்க. நம்ம சில சகோதரிகளுக்கு நம்ம சொல்லுவோம், என்ன சொல்லுவோம் அப்படின்னா, குழந்தைக்கு நல்ல பால் கொடுங்க, குழந்தைக்கு ஃபீட் பண்ணுங்க. நீங்க பால் கொடுத்து அந்த பால் குடிக்கும் போது தான் பிள்ளை ரொம்ப பலமா வளரும். தாய்ப்பால் ஒரு குழந்தைக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது அந்த தாய்ப்பால் இல்லை அப்படின்னு கூட பரவாயில்ல. ஆனா அதுக்காக சிலர் சோம்பேறித்தனப்பட்டு வித்தியாசமான எண்ணங்களை கொண்டு அந்த பிள்ளைக்கு சரியா அதை செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி சின்ன வயசுலேயே பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள நடத்துங்க. பிள்ளைகளுக்கு முன்னாடி தவறா நடக்காதீங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா கவனமா நடங்க அப்படின்னு கேட்டா சிலருக்கு அது தெரியாது, அது புரியவும் புரியாது. ஐயோ, நாங்கெல்லாம் சந்திக்கிற சில பிள்ளைகளை சந்திக்கும் போது அவ்வளோ கண்ணீரா வரும். அந்த பிள்ளைகள் சொல்லுகிற சம்பவத்தை எல்லாம் கேள்விப்பட்டா வருத்தமா இருக்கு. அவங்க அம்மா அப்பாவை போய் சத்தம் போடலான்னு தோணும். அவ்வளவு அறிவு இருக்காது, ஞானமே இருக்காது. பிள்ளைகளுக்கு முன்னாடி இப்படி நடக்கலாமா, பிள்ளைகளுக்கு முன்னாடி இப்படி பேசலாமா, பிள்ளைகளுக்கு முன்னாடி இப்படி நடந்துக்கலாமா, அந்த உணர்வே இருக்காது. எவ்வளவு பெரிய தவறு. பிள்ளைகளுக்கு ஒரு தவறான, நீங்க வளர்க்கும் போதே இந்த மாதிரி பிள்ளைகளை நீங்க சப்பானியா ஆக்கிராதீங்க. சப்பானி ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். ஐயோ, அதான் நான் சொல்றேனே, பேரண்ட்ஸ் நீங்க பெற்றோர்கள் மட்டும் இருந்திருந்தா சில காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லலாம், அந்த மாதிரி சொல்லவே முடியாது. அவ்வளோ நெருக்கத்துல பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆனா அந்த சாபங்களை முறிக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு தெரியும், இந்த சத்தத்தை கேட்கிற யார் ஒருவர் அப்படி பாதிக்கப்பட்டிருந்தாலும், யார் ஒருவர் பாதிக்கப்பட்டிருந்தாலும், பாஸ்டர் நான் கற்றுக்கொள்ளுகிற அந்த டைம்ல நான் பாதிக்கப்பட்டுட்டேன், நான் வளரும் போதே நான் பாதிக்கப்பட்டுட்டேன், சின்ன வயசுல நான் பாதிக்கப்பட்டுட்டேன், அம்மாவுடைய வயிற்றுல பிறக்கும் போதே நான் பாதிக்கப்பட்டுட்டேன், அந்த பாதிப்பு என்னை இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தொடருது. அந்த மனுஷன் எழும்பி நடக்கிறான், ஆனா நான் இன்னைக்கு எழும்பி நடக்கிறேன், ஆனா சப்பானியை போல இருக்கிறேன். இந்த வார்த்தையின்படியே நான் வைராக்கியமா பிரசங்கம் பண்றேன். கர்த்தர் அந்த சாபத்திலிருந்து, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, கைகளை தட்டி ஜெபம் பண்ணி ராத்தானா மரஹத்தல் அரோதாரம். இப்போ 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 இயேசுவே, தலையெழுத்தை மாற்றுகிற கர்த்தர், தலையெழுத்தை மாற்றுகிற கர்த்தர், என் பிள்ளைக்கு இப்போ ஒரு அற்புதம் நடக்கட்டும் அப்பா. அந்த சப்பானியை, தாயின் வயிற்றில் இருந்து சப்பானியாய் பிறந்த அந்த மனுஷனை நீங்க சரி பண்ண முடியுமானால், இன்றைக்கு என் பிள்ளைய நீங்க சரி பண்ண முடியும், சரி பண்ண முடியும், சரி பண்ண முடியும். ஜெபம் அக்கினி எரியட்டும், பரவட்டும் பரவட்டும் பரவட்டும். அந்த சாபத்தை இப்ப முறிக்கிறோம், இயேசுவின் நாமத்தினால முறிக்கிறோம், இயேசுவின் நாமத்தினால முறிக்கிறோம். அந்த தாயினுடைய வித்திலிருந்து, அந்த கொடியிலிருந்து வந்த அந்த சாபம் இப்பொழுது வேரோடு அறுக்கப்படுவதாக, அறுக்கப்படுவதாக. இன்றைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் வாக்கு கொடுக்கிறார். இதுவரை உங்கள் சம்பாத்தியம் யாரோ ஒருத்தருக்கு போயிருக்கலாம், இதுவரைக்கும் உங்களுடைய உழைப்பு யாரோ ஒருத்தருக்கு போயிருக்கலாம். ஆனா இந்த சப்பானியை நடக்க வைத்த கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். நான் இந்த ஜெபத்தினுடைய முடிவிலே உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு தரப்போ நேரடியாய் தரப்போகிறார், நீங்கள் பயன்படுத்த தரப்போகிறார். அந்த ஆசீர்வாதம் உங்க கையில வரப்போகுது. ஹல்லேலூயா. இன்னொருத்தருடைய கையில உங்க கையில அல்ல, இன்னொருத்தருடைய கையில அவங்க பாதி எடுத்து உங்க கையில இல்ல. இனி தேவன் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் டைரக்டா உங்க கையில சேரும். நம்புறவங்க ஆமென் என்று ஆமோதி ஜெபம் பண்ணிட்டு, இந்த வார்த்தை என் தலையின் மேல் நடக்கட்டும். வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளவைகளை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே நீ எழுந்து நட, நீ எழுந்து நட, நீ எழுந்து நட. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நம்பர் 1, முதலாவதாக கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் என்னன்னா, தாயின் வயிற்றிலிருந்தே வந்த அந்த தடையை, சாபத்தை முறித்து
கத்தர் சப்பானிய நிக்க வைக்கிறாரு. நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவர் இந்த மனுஷனுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொன்னா, இதுவரைக்கும் தனக்கு வந்த ஆசீர்வாதம் எல்லாம் இன்னொருத்தருடைய கண்ட்ரோல்ல. the first time கத்தர் அவனுக்கு பர்சனலா தனிப்பட்ட விதத்துல அவனுக்குன்னு ஒண்ணு, நான் நம்புறேன் ஏசேக்குல வழக்காடலாம், சித்திலாவில வழக்காடலாம், ஆனா உங்களுக்குன்னு ஒரு ரகபோத்தை, உங்களுக்குன்னு ஒரு தனி காரியத்தை இனி அதுல உரிமை கொண்டாடுவதற்கு நல்லா விசுவாசிக்கிறவர்கள் இனி அதுல உரிமை கொண்டாடுவதற்கு ஒருவரையும் கர்த்தர் அனுமதிப்பது இல்லை. இனி அவர்களுக்கு போவது இல்லை. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த ஆசீர்வாதம் தலையின் மேல் அப்படியே கடந்து வருவதாக. லதன மரஹதலரமா லோதன மரஹதலரமா லிதரபௌரியா கதலரமா. உங்களை பர்சனலா கர்த்தர் ஆசீர்வதிக்க போறார். ஆண்டவர் உங்களை தனியா கர்த்தர் சந்திக்க போறார். இனி உங்களுக்கு சேர போகுது, இனி உங்களுக்கு கடந்து வர போகுது. அந்த நன்மை நீங்க ஒருத்தரை அனுபவிக்கிறது மாதிரி கடந்து வர போகுது. இனி நீங்க அதை அனுபவிக்க போறீங்க. கர்த்தர் உங்க கையை அனுபவிக்க கிரியை செய்ய போறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவரைக்கும் ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களுக்கு இல்லாம இருக்கலாம், ஆனா இந்த வசனத்தின்படி உங்களுக்கு அப்படியே நிறைவேறும். இந்த காதுல கேட்டுட்டு இந்த காதுல விடுறதுனால பிரயோஜனம் இல்லை. விசுவாசத்தை கெடுக்கிறதற்கு என்ன முயற்சி வேணாலும் நடக்கும், தேசத்துல என்ன முயற்சி வேணாலும் நடக்கும். நீங்க ஒரு பெரிய வெற்றியை அடைகிறீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற பெரிய சவாலே என்ன தெரியுமா? நீங்க ஆண்டவரை நம்புறதா உங்களுக்கு பெரிய சவால். அத நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இந்த இடத்தை ஆண்டவர் இந்த திருச்சபைக்காக வாங்குறதற்காக ஒரு நாள் இந்த சர்ச்சில் நடந்து ஜெபம் பண்ணும்போது இந்த இடம் கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை, ஒரு விசுவாசம் எனக்குள்ள வந்துருச்சு, ஒரு தெளிவு வந்துருச்சு. அப்படின்னா அன்னாள் தேவாலயத்தில் அழுது முடிச்ச உடனே நீ சமாதானத்தோட போ அப்படின்னு சொன்ன உடனே அன்னாள் துக்க முகமா இருக்கலன்னு வேதம் சொல்லுவோம்ல, அது மாதிரி பல வருஷம் நான் ஜெபம் பண்ணி இருக்கிறேன். ஆனா திடீரென்று ஒரு நாள் நடந்து ஜெபம் பண்ணி ரொம்ப அழுது ஜெபம் பண்ணும் போது என்ன அறியாமலே ஒரு ஃபெய்த், என்ன அறியாமலே ஒரு பெரிய விசுவாசம் கிடைச்சிருச்சுடா போடா அப்படின்றது மாதிரி தோணிச்சு. அன்னையிலிருந்து அழுதா கூட அழுக வராது. அன்னையிலிருந்து என்னால் அழவே முடியல. சந்தோஷப்பட்டு நன்றி நன்றி நன்றின்னு அப்படிதான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அன்னைக்கு இதே ரோட்டில் அப்படியே நடந்து அந்த இடத்துல ஒரு 5 ரூபாவை பதைச்சிட்டு வரும்போது என் மனசுக்குள்ளேயே ஒரு கேள்வி, இந்த இடத்த ஆலயத்துக்குன்னு கொடுத்தா நீ என்ன பண்ணுவ, நீ எனக்கு என்ன செய்வ அப்படின்றது மாதிரி ஒரு வார்த்தை வந்துச்சு. பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்டார்ல, நீ என்ன நேசிக்கிறாயா அப்படின்னு கேட்டார்ல, அந்த மாதிரி என்னை பார்த்து கேட்குற மாதிரி தெரிச்சு. சரி, இது உனக்கு அறியாதது, இது உனக்கு எட்டாதது, உன்னுடைய திராணிக்கு மிஞ்சினது. நீ இப்போ ஜெபம் பண்ணும் போதே அது நடக்கக்கூடிய வாய்ப்பே இல்லை. ஒருவேளை நடந்துச்சுன்னா உனக்கு கிடைச்சுன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி, அப்போ நான் யோசிச்சு பார்க்கணும், என்ன ஆண்டவருக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாமே அவர் கொடுத்ததான் நம்மகிட்ட இருக்குது. அவருக்கு என்ன கொடுக்கும்போது அப்போ என் கையை உயர்த்தி ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொன்னேன், நான் உங்களை நம்புவேன், நான் உங்களை நம்புவேன். என் லைஃப்லயே, என்னுடைய லைஃப்லயே பெரியது என்னவா தெரிஞ்சுன்னா அது மட்டும்தான். நீ உங்களுக்கு இது புரியுதோ புரியலையோ, பாஸ்டர் நீங்க போய் இப்படி சொல்றீங்க, ஆண்டவரை நம்புறதா உங்களுக்கு பெரிய அச்சீவ்மென்ட் சொல்றீங்க. நம்ம நடந்து வருகிற பாதை அப்படிப்பட்டது, நம்ம வாழ்கிற உலகம் அப்படிப்பட்டது. பிசாசு உங்களுக்குள்ளே இருக்கிற விசுவாச கப்பலை சேதப்படுத்துறதுக்கு என்ன முயற்சி வேணாலும் எடுப்பான். அதுவும் இந்த கடைசி காலத்துல பாத்தீங்க அப்படின்னா விசுவாசத்தை தான் புடுங்குவான். விசுவாசம்ன்ற ஒன்றை மட்டும் புடுங்கிட்டான்னு வச்சுக்கங்களேன், அவ்வளவுதான், நீங்க எதுவுமே இல்லை, ஜீரோ. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. விசுவாச கப்பல் சேதமாயிருச்சுன்னா முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். ஃபெய்த் இல்லைன்னு வச்சுங்களா, நீங்க ஜெபத்துக்கு வர மாட்டீங்க. விசுவாசம் உங்களை விட்டு போயிடுச்சுன்னா பைபிள் வாசிக்கிறத நிறுத்திடுவீங்க. விசுவாசம் உங்களுக்குள்ள போயிடுச்சு அப்படின்னா ஜெபம் பண்றதை நீங்க நிறுத்திடுவீங்க. விசுவாசம் உங்களுக்குள்ள போயிடுச்சுன்னா நீங்க பாட்டுக்கு சினிமா பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க. விசுவாசம் உங்களை விட்டு போயிடுச்சிங்கன்னா நீங்க என்ன வேணாலும் ஆண்டவருக்கு விரதமாய் எதுவுமே கேட்க மாட்டீங்க. உங்களுக்கு எல்லாத்துலயுமே ஒரு ஜெலஸ் வந்துடும். அப்படியே ஒரு வித்தியாசமா
அட போப்பா போப்பா போப்பா. இதுவரைக்கும் உங்களை பைபிள் வாசிக்க வைக்கிறது என்ன தெரியுமா? என்னது? ஃபெய்த், விசுவாசம். விசுவாசம் தான் உங்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்குது. நீங்க ஞானஸ்நானம் எடுத்தது, நீங்க ரட்சிக்கப்பட்டது, நீங்க கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறது, இது எல்லாமே எதுல தான் அடங்கி இருக்குது? ஃபெய்த், விசுவாசம். நம்ம வந்து கண்டு விசுவாசிக்கிறவன் அல்ல, காணாமல் விசுவாசிக்கிறவன். பேதுரு ஆண்டவரை பார்த்த உடனே சொல்றாரு, ஆண்டவரே அப்படின்னு. நீ பார்த்து விசுவாசிக்கிற, நீ விழாவில கை போட்டோன்னு விசுவாசிக்கிற, உன் விசுவாசம் பெருசுன்னு நினைக்காத. காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சுற்றி நெருங்கி நிற்க பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற அவரை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையாய், ஃபெய்த், விசுவாசம். அதனால நம்புறதா அவசியம், நம்புறதா அவசியம். நீங்க அதை உறுதியா அதான் பாருங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இந்த அக்கினி சூளைக்கு எங்களை தப்புவித்தாலும் அதாங்க ஃபெய்த். இந்த 100 days நடந்த இந்த 100 நாட்கள் சொன்ன வாக்கு தத்துவம் எனக்கு நிறைவேறும், உங்களை நம்புறேன்னு சொல்றதல்ல ஃபெய்த். 100 நாள் சொன்ன வாக்கு தத்துவம் இங்க நடந்தாலும் அங்க நடந்தாலும் நீர் தாயா எனக்கு தகப்பன். அதுதான் ஃபெய்த், அதுதான் ஃபெய்த். அதான் யோபுனுடைய ஃபெய்த், அப்படிதான் அவனுடைய ஃபெய்த். நீர் என்னை, நீர் என்னை, நம்மளா இருந்தா நீர் என்னை வாழ வச்சாலும், நீர் என்னை வாழ வச்சாலும், கொன்று போட்டாலும்ன்ற வார்த்தை சொல்லவே மாட்டோம். ஆனா விசுவாசம்ன்றது என்ன அப்படின்னா, வாழ வச்சாலும் கொன்று போட்டாலும் அவர் மேல், அவர் மேல் நான் நம்பிக்கையா இருக்கு. அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்ற, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஹல்லேலூயா. ஆனால் அப்படி நம்பணும், அப்படி நம்பணும், அப்படி நம்பணும். அதுக்கு மாற்று கருத்தே இருக்கக்கூடாது. எவன் வந்து சொன்னாலும் வேலையை பாருப்பா, என் கர்த்தரை பற்றி எனக்கு தெரியும், என்னுடைய நம்பிக்கையை பற்றி எனக்கு தெரியும், நீ வேலையை பாரு, நடந்தாலும் நடக்கல நீ வேலையை பாரு, நான் நம்புறவர் பெரியவர். உங்க நம்பிக்கை பெருகட்டும், உங்க விசுவாசம் பெருகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. ஆமென். பாஸ்டர் இன்னைக்கு சொன்ன வார்த்தை எனக்கு தான், இல்லைன்னா என் பிள்ளைக்கு தான். சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு இந்த மாதிரி ஒரு வியாதி வந்துருச்சு, இல்லைன்னா சின்ன வயசுலேருந்தே யாரோ ஒருத்தர் மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க, சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி ஒரு தவறான ஒருத்தர் இடத்துல போய் என் பிள்ளை சிக்கிருச்சு, அது அப்படியே அவனை கண்டினியூ பண்ணுது. ஒருவேளை யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம், உங்கள் மனசுக்குள்ளேயே நீங்கள் வச்சிருக்கலாம், அதை வெளியே சொல்ல முடியாமல் இருக்கலாம். அது மாமாவாக இருக்கலாம், இல்லைன்னா அத்தையாக இருக்கலாம், உங்கள் சொந்தமாக இருக்கலாம். அவங்க அப்படி பண்ணுவாங்கன்னு எங்கள் அம்மா அப்பா நம்பி விட்டுட்டு போனாங்க. ஆனால் என்ன அப்படி கையாடல் பண்ணிட்டாரு. எனக்கு சின்ன வயசுலேயே அமைஞ்ச ஸ்கூலில் நான் ரொம்ப அஃபெக்ட் ஆகிட்டேன், அதில் என்னுடைய மனசு போயிருச்சு. அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் இருக்கலாம். என்ன என் பிள்ளை இந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் ஜாயின் பண்ணி விட்டேன், என்னைக்கு அந்த ஸ்கூலில் போயிட்டானோ அன்னையிலிருந்து அவன் மனநிலைமை பாதிக்கப்பட்டுருச்சு, இல்லை மனம் வித்தியாசமாக மாறிட்டான், அவன் மாறிட்டான். அந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே அஃபெக்ட் ஆயின நிறைய பேரை கர்த்தர் வெளியே கொண்டு வருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்குறார். இந்த வார்த்தையை சும்மா நீங்க எடுக்காதீங்க. இந்த 31st டே இந்த வார்த்தையை நீங்க எல்லாரும் நம்பி நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொருத்தரும் நம்பி ஜெபம் பண்ணுங்க. இது கண்டிப்பா ஆண்டவர் அற்புதம் செய்ய போறாரு. உங்க கைகளை மட்டும் உயர்த்துங்க. முதல்ல இல்ல இந்த பிரச்சனையில இருக்கிற நீங்களோ இல்லை உங்க ஃபேமிலியில யாரோ ஒருத்தர், பாச இந்த மாதிரி ஒரு இருக்குது, எனக்கு ஏதோ ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு விலவீனம் என்னை பின்தொடர்ந்துட்டு வருது, ஒரு சாபம் என்னை பின்தொடர்ந்துரு, நான் இன்னைக்கு நல்லா இல்லாமல் இல்லை, நான் பிறக்கும் போதே நல்லா இல்லை, நான் ஆரம்பத்திலே நான் நல்லா இல்லை, இன்னைக்கு பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் எதையுமே நான் அனுபவிக்கல அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் உங்கள் கைகளை உயர்த்துங்கள். உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போகிறேன். ராதால ஒருவேளை நீங்களா இருக்கலாம், இல்லை உங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் பிடிக்கப்படலாம், ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் அஃபெக்ட் ஆகிருக்கலாம். கர்த்தர் அதிலிருந்து ஒரு விடுதலை கர்த்தர் தரப்போகிறார். தகப்பனே தகப்பனே தகப்பனே, இப்பொழுது திருச்சபையில் கையை உயர்த்தி நிற்கிற பிள்ளைங்க, ஆன்லைன் மூலமாய் ஆண்டவரே பல இடங்களிலே இந்த காரியத்தில் சிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள், அவர்களுடைய பிள்ளைகள் யார் இருந்தாலும்
யார் இருந்தாலும் அலங்கார வாசலிலே அன்றைக்கு தேவனுடைய மனுஷர்கள் போய் அந்த தாயின் கருவிலிருந்து தாயினுடைய வயிற்றிலிருந்து உருவான முதல் சப்பானியாயிருந்த அந்த மனுஷனை தூக்கி நிறுத்தினது போல இப்போ உங்க வசனம் ஆண்டவரே, உங்க வார்த்தை இந்த 100 days ஜெபம் முடிகிறதுக்குள்ள முடமா படுத்திருக்கிற என் பிள்ளை, முடமா இருக்கிற என் சகோதரன், முடமா இருக்கிற என் பிள்ளை, கர்த்தர் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்யணும், கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யணும் ஆண்டவரே. இந்த வசனத்தின்படி பிறக்கும் போதே இருந்த சாபத்தை உடைக்கிறேன், வளரும் போது இருந்த சாபத்தை உடைக்கிறேன், படிக்கும் போது இருந்த அந்த காரியத்தை நான் உடைச்சு நான் ஜெபிக்கிறேன். அந்த தாக்கம் என் பிள்ளையை விட்டு வெளியே போகட்டும், அந்த தாக்கம் என் பிள்ளையை விட்டு வெளியே போகட்டும், என் குடும்பத்தை விட்டு வெளியே போகட்டும். தன்னுடைய தகப்பனாராலே கையாடப்பட்ட பிள்ளை, தன்னுடைய தாயினாலே கையாடப்பட்ட பிள்ளை, இப்படிப்பட்ட பிள்ளைகள் இருந்தால் கூட இயேசுவின் நாமத்தினாலே இயேசுப்பா இப்போ கர்த்தருடைய மகிமை அந்த பிள்ளை மேல கடந்து போய் இயேசுவே அதிலிருந்து என் பிள்ளையை நீங்க தூக்கி எடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி.